கலாசாரம் மற்றும் இன நல்லிணக்கமே நாட்டின் உண்மையான வளர்ச்சி. ஜனாதிபதி. ஒரு நாட்டை கட்டியெழுப்பும் செயல்பாட்டில் வரும் பௌதீக அபிவிருத்தி மாத்திரம் போதாது என்றும் அந்த அபிவிருத்தியானது நாட்டின் கலாசாரம் மற்றும் வரலாற்று பாரம்பரியங்களுடன் இயல்பாக பிணைந்திருக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் கலாசாரம் மற்றும் பெறுமதிகளுடன் ஆழமான தொடர்பில்லாமல் ஒரு நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது என்று குறிப்பிட்ட ஜனாதிபதி, உலகின் பெரும்பாலான நாடுகள் தமது கலாசார அடித்தளத்தின் மீதே வளர்ச்சியடைந்துள்ளன என்பதையும் சுட்டிக்காட்டினார். அத்துடன் இனங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தையும் ஒற்றுமையையும் கட்டியெழுப்பும் விடயத்தில் இந்த கலாசார அடித்தளம் மிக முக்கியமானது என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சுக்கு 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி ஒதுக்கீடுகளின் கீழ் நடைமுறைப்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்ற மீளாய்வு மற்றும் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்த கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளார். புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் கீழ் செயல்படும் புத்த சாசன மற்றும் சமய அலுவல்கள் பிரிவு, கலாசார அலுவல்கள் பிரிவு மற்றும் தேசிய மரபுரிமைகள் பிரிவு ஆகிய பிரதான 3 பிரிவுகளுக்காக 2026ஆம் ஆண்டில் ஒதுக்கப்பட்ட 9535.45 மில்லியன் ரூபாய் மீண்டலும் செலவுகள் மற்றும் 5401.40 மில்லியன் ரூபாய் மூலதன செலவுகளின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் இதுவரை கால முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்கள் 2027ஆம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகள் குறித்தும் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. கிராமப்புற வழிபாட்டு தலங்களின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதன் கீழ் விகாரைகளில் தான சாலைகளை நிர்மாணித்தல், நீர் வசதிகளை மேம்படுத்துதல், அத்துடன் பௌத்தம், இந்து, கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் ஆகிய அனைத்து மதங்களின் அறநெறி பாடசாலைகளை மேம்படுத்துதல் மற்றும் அனர்த்தங்களால் சேதமடைந்த வழிபாட்டு தலங்களை மீள கட்டமைத்தல் என்பவற்றுக்காக 601 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீட்டின் கீழ் செயல்படுத்தப்படும் திட்டங்களின் முன்னேற்றம் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது. இந்திய நிதியுதவியின் கீழ் மேற்கொள்ளப்படும் வழிபாட்டு தலங்களுக்கு சூரிய சக்தி மின் வசதிகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள காணி பிரச்சினைகள் குறித்து இதன்போது விசேட கவனம் செலுத்தப்பட்டதுடன் இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் எழுந்துள்ள அனைத்து பிரச்சனைகளையும் ஆராய்ந்து அவற்றுக்கு தீர்வுகளை வழங்கி இத்திட்டத்தை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியிருந்தார்.